Thank you so much, sir. எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நடக்கும். சமூக நல கல்வி மற்றும் அறக்கட்டளை முன்னெடுக்கும் கேஸ் 25 திட்டத்தினை முதலில் வழங்கி என் தொடக்க உரையை தொடங்குகிறேன். பொருளாதார முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இங்கு இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒருமுறை அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி மகள் சாரதா நான் கனெக்ட் ஆயிருக்கேன். இன்றைய காலகட்டத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான அடிப்படை தேவை எவ்வளவு இருந்தாலும் மிகவும் அடிப்படை தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பணம் தான். அப்படிப்பட்ட பணத்தை நேர்மையா எவ்வாறு சம்பாதிக்கலாம், எப்படி நம் வாழ்க்கையில் எவ்வித கடன் பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பொருளாதார முன்னேற்றம் நம்ம எப்படா அடைகிறது அப்படின்ற ஒரு மனநிலையோடும் நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்குமா, நாமளும் எப்படி நம்மளோட சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமையில வாழ்றது அப்படின்ற ஒரு எண்ணத்துடனும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இன்று முதல் ஒரு பொருளாதார வாழ்க்கையே முற்றிலும் மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இன்னைக்கு உங்களோட முதல் பணியை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. கடந்த காலத்தை எப்பவுமே நம்ம மறந்துட்டு இன்று முதல் நிகழ்காலத்தை மட்டும் மனசுல வச்சு ஒரு உறுதியோடும் நம்பிக்கையோடும் நம்மளோட கேஸ் 25 குடும்பத்துல இணைந்து நம்ம எல்லாரும் செயல்பட தொடங்கணும் அப்படின்னா நம்மளோட பொருளாதார வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு இவ்வளவு சகோதர சகோதரிகள் இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தான் இணைய வச்சிருக்கு அப்படின்றே சொல்லணும். நமக்கான விடியல் இன்று முதல். அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒரு 20 நிமிடம் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி நம்மளோட ஸ்கிரீன்ல வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம செவியால கேட்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றது நம்மளோட ஆழ் மனதில அப்பதான் நமக்கு வந்துட்டு பதியக்கூடும். எளிய முறையில் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு கூறுவதற்கு ஒரு அயன் லேடி இங்க இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெண்களின் முன்னேற்றம் மற்றும் அனைவரின் முன்னேற்றத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்லலாம். கல்வியை பிறருக்கு போதிக்கும் கலைமகள், கல்வி மகள் அப்படின்னு கூட சொல்லலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அனுபவம் உள்ள ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த மிஸ்ஸஸ் உஷாராணி மேம் அவர்களை அனைவரின் சார்பாகவும் கேஸ் 25 லெவல் இன்கமை பிரசன்டேஷன் பண்ண அனைவரின் சார்பாகவும் வரவேற்கிறேன். மேம் வெல்கம் மேம். தேங்க்யூ மேம். மேம் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா எம்சி பண்ணி கேஸ் 25 பிளான் பிரசன்டேஷன் பண்ண வரவேற்று உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு தேடலுக்காக தான் வந்துட்டு இருக்கோம். அந்த தேடல் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார தேடலா தான் இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை யாரெல்லாம் பார்க்க போறோமோ அத்தனை நபர்களுக்கும் அந்த தேடல் தான் இருக்கு. அந்த தேடலுக்கான விடியல் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லதே நடக்கும் சமூக மற்றும் கல்வி அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய 2 ப்ராஜெக்ட்ல தாய் ப்ராஜெக்டான முதல் ப்ராஜெக்ட் கேஸ் 25 பிளான் பிரசன்டேஷன் இப்ப பார்க்க இருக்கோம். சோ உள்ள வந்த அத்தனை நபர்களும் ஒரு 25 இருந்து 35 நிமிடங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி பல 35 நிமிடங்கள் நம்மளுக்கு கடந்து போயிருக்கலாம். அந்த கடந்து போன பாதை நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டு போச்சுன்னு தெரியாது. பட் ஆனா இந்த 35 நிமிடங்கள் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார சுதந்திரம் கண்டிப்பா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்தே தீருன்னு சொல்லிக்கிறேன். அதற்கு முழு ஒத்துழைப்பும் நீங்க தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படியே பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள போறேன். மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே மேம். ஸ்கிரீன் தெரியுதுங்க மேம்? ஸ்கிரீன் தெரியுது மேம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மொபைல பாத்தீங்க அப்படின்னா நீங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீன் நம்மளோட பிளான் பிரசன்டேஷன் தெளிவா தெரிய வரும். இப்ப என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் நிறைய இடத்துல ட்ரஸ்ட் அப்படிங்கிற சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பாத்தீங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளை அப்படிங்கறது கீழே தான் நம்ம வேலை செய்ய போறோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அறக்கட்டளையோட நேம் பாத்தீங்க அப்படின்னா நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளை கீழே தான் நம்ம செயல்பட போறோம். சோ அதுல பாத்தீங்கன்னா கேஸ் 25 ப்ராஜெக்ட பார்க்க போறோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் டொமைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடக்கும் கீழே நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன டொமைன் நேம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே நேம்லயே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா www.நல்லதாய்நடக்கும்.in
இந்த டொமைன் கீழே தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அத்தனை பேரும் பொருளாதார சுதந்திரம் எந்த இடத்துல கிடைக்குன்னு தேடக்கூடிய டொமைன் இதுதான். சோ இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் தீம் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா கிரௌடு ஜென்ரேட் பண்றோம். அந்த கிரௌடு ஜென்ரேட் பண்றவங்க அத்தனை நபர்களும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா டொனேஷன் குடுக்கறக்கு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க அத்தனை நபர்களும் என்ன பண்ண போறோம், எல்லாரும் ஒண்ணு சேர்க்க போறோம். சோ யோசிச்சு பாருங்க, அப்ப டொனேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல காரியத்துக்காக தான் என்ன பண்ண போறோம், டொனேஷனை கலெக்ட் பண்ண போறோம். அந்த டொனேஷன் கொடுக்கற நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலேயே எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்டை தான் நம்ம தேடறதுக்காக தான் எல்லாரும் ஒண்ணு சேர போறோம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட ப்ராஜெக்டோட நம்மளோட ட்ரஸ்டோட விசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் முதல்ல 1 லட்சம் மெம்பரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1 கோடி மெம்பரையும் தாண்டி நம்மளோட ட்ரஸ்டுக்குள்ள மெம்பர் ஆக்குறதா நம்ம மிகப்பெரிய நோக்கமா இந்த இடத்துல வச்சிருக்கோம். சோ ட்ரஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம், கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தலையாய கடமை அந்த ட்ரஸ்டுக்கு இருக்கு. அதுக்குள்ள ப்ராஜெக்ட் ஜென்ரேட் பண்றவங்க கிரௌடு ஜென்ரேட் பண்றவங்களா தான் நம்ம உள்ள வருவோம். அப்படி வரக்கூடிய நபர்கள்ல என்ன மெயினான மிஷன் நம்மளோட ப்ராஜெக்ட்ல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார சுதந்திரம். சோ பொருளாதார சுதந்திரம் கம்பல்சரி உள்ள வந்த ட்ரஸ்டுக்குள்ள வந்த அத்தனை நபர்களும் அடைந்தே தீரணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மக்களை நம்ம இதுல கிரௌட்குள்ள ஜென்ரேட் பண்ண முடியுமோ அவங்களையும் உள்ள ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கும் பொருளாதார சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட மிகப்பெரிய மிஷனா இருக்கு. சோ அப்ப நல்லதாய் நடக்கும் நம்மளுக்கு எப்படி அந்த பேர்லயே அத்தனை பேர்த்துக்கும் கண்டிப்பா நல்லதாய் நடக்குமோ அதே மாதிரி உள்ள வந்த நபர்களுக்கும் அதேதான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, நன்மையிலேயே முடிய போகுது. அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு ப்ராஜெக்ட சொல்லிட்டீங்க, பொருளாதார சுதந்திரம்னு சொல்லிட்டீங்க, அப்ப உள்ள டொனேஷனுங்கிறதையும் நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப டொனேஷன் நான் எவ்வளவு கொடுக்கறது, எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். நம்ம இந்த இடத்துல டொனேஷனா கொடுக்க போறது பாத்தீங்கன்னா 1300 ரூபாய். யோசிச்சு பாருங்க, இந்த 1300 ரூபாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதுக்குள்ள இப்ப உள்ள இணைஞ்சிருப்போம். இந்த 1300 ரூபாய் எத்தனை இடத்துல நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு சிலர் 1 வருஷம் 6 மாசம் ரீசார்ஜுக்கே 1300 பயன்படுத்தி இருக்கலாம். எப்படி வேணா பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அது பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. நான் சுதந்திரம் அடையணும்னு சொல்லல, பொருளாதார மாற்றத்துக்கு அது உதவி இருக்கான்னு பாருங்க. ஆனா இங்க நம்ம கொடுக்கக்கூடிய 1300 ரூபாய் உதவித்தொகை பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு இங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆகக்கூடிய இந்த டிவிஷனே உதாரணம். என்ன அப்படின்னா ஸ்பாட் எக்ஸ்பென்சஸா 100 ரூபாய் எடுத்துறோம். என்ன அப்படின்னா நம்ம சாதாரணமா சொல்ல போறது இல்ல, மொபைல்லயும் கான்டாக்ட் பண்ணி இருக்கலாம், நேர்லயும் போய் பண்ணி இருக்கலாம். பட் அதுக்குன்னு ஒரு மதிப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளே அறியாமே நம்ம சந்தோஷப்படுவோம். அதுக்காக அந்த 100 ரூபாயும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சர்வர் மெயின்டெனன்ஸ் இல்லாமயே நின்னுட்டு இருக்கு, நிறைய பேர்த்துக்கு தெரியும். சோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட டீடைல்ஸ சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்காகவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 120 ரூபாய் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்க அப்படின்னா பே அவுட் கமிட்டியா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபாய். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பே அவுட் கமிட்டியோட எக்ஸலண்டான பிரசன்டேஷன் மார்னிங் செஷன்ல லைவாவே பே அவுட் வாங்கினோம். எனக்கு தெரிஞ்சு ஹெல்பிங் ப்ராஜெக்ட்ல டொனேஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல ட்ரஸ்டுக்கு கீழே முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல லைவாவே அதுவும் 6 மணிக்கே பே அவுட்ட முதலா ரிலீஸ் பண்ணின ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்டா தான் இருக்கும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த டோனர்ஸ்க்கு 30 ரூபாயும், அது மட்டும் இல்ல டோனர் ஆக்டிவேஷன் டேபிளுக்கு 1050 ரூபாயும் வந்து ஸ்டோர் ஆகுது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டோட மெயின் தீமா இருக்கு. இந்த தீமை பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் தெளிவா நம்மளோட மக்களுக்கு அதை சொல்லும் போது ரொம்ப அழகா புரிய வரும். நம்மளோட பொருளாதார சுதந்திரக்கான தேடல் நம்மளோட நல்லதாய் நடக்கும் ப்ராஜெக்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம உள்ள சொல்லிட்டோம், கேஸ் 25ல திட்டத்துக்குள்ளதான் வரோம்னு சொல்லிட்டோம். சோ அப்ப ஏதோ 25க்கு சம்பந்தமானது ஏதோ உள்ள இருக்குன்னு ஒரு சிலருக்கு முதல்லயே தெரியற மாதிரி இருக்கு. ஏன்னா பேருக்கு ஏத்தது ஏதோ உள்ள ஒண்ணு இருக்கணும் இல்லையா. சோ கொடுக்கக்கூடியது 1300 ரூபான்னு சொல்லிட்டோம், அது கேஷுக்கு எடுத்துக்கலாம். 25ன்னு சொல்லிட்டோம், அப்ப ஏதோ 25 டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப என்னன்னா
முதல் ஒரே ஒரு முறை தான் உதவி கொடுக்கறோம், 1300 ரூபாய். இந்த உதவியை கொடுக்கறதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டோம். அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இங்க 2 இடத்துல வழிகள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பிளான். சோ பேருக்கு ஏத்த மாதிரி நம்மளோட இன்கமும் ஆக்டிவ் ஆகக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் பிளான்ல தான். சோ 1050 ரூபாய் கொடுத்து உள்ள வர்றோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா பேசிவ் பிளானுக்கு எடுத்துக்குது. ஆனா கொடுக்கக்கூடியதே 1300 தான். எப்படி பாசிபிள்? 1050ம் 1000 சேர்த்து 2050 எப்படி கூட்டி கழிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல பேர் யோசனையில இருக்கலாம். அதுக்குண்டான விளக்கங்கள் அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்மளுக்கு கிடைக்க வரும். அது மட்டும் இல்ல, நம்ம உள்ள வரக்கூடியவங்க ஆக்டிவ் பிளான்ல தான் வருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது பேசிவ் பிளானுக்கும் நம்மளோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது. அது மட்டும் இல்ல, அதனோட ஸ்பாட் கமிஷனா 100 ரூபாயும் இன்கமா கிடைக்குது. இரண்டாவது நபர் அறிமுகப்படுத்துறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நேரடி அறிமுகமா 500 ரூபாயும் ஸ்பாட் கமிஷனா 100 ரூபாயும் எடுக்கிறோம். அப்ப பாருங்க, இப்படி ஒரு வாய்ப்பு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அதுக்குண்டான தேடல் இங்கதான் விடியலாம் அமையும். அது மட்டும் இல்ல, 1050 ரூபாய் ஆக்டிவ் பிளான்ல வந்துட்டோம். 25 லெவல்ல வருமானங்கள் பார்க்க போறோம். நான் சொன்னேன் கேஸ் 25க்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 25 லெவல்ல வரக்கூடிய வருமானங்கள் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 34 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இத நம்ம பெறருக்கு 100% வாய்ப்பு நம்மளோட 25 லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இத தாண்டியும் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, 3 விதமான ஆட்டோ அப்கிரேட் இருக்கு. ஆட்டோ அப்கிரேடுனா அப்ப ஒரே இடத்துல தான் உள்ள வரோம். ஆட்டோ அப்கிரேடுனா சிஸ்டமே அந்த வேலையை செஞ்சு முடிக்குதுங்கிறதா ஆட்டோ அப்கிரேடு. அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா 1083 கோடி ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது மிரர் பிளான் மூலமா. அது என்ன மிரர் பிளான்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல என்ன ட்ரீ ஸ்ட்ரக்சரோ மீதி இருக்கிற ஆட்டோ அப்கிரேட் ட்ரீலயும் அதே ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நம்ம பிளேஸ் ஆவோம். ஆனா ஒரே இடத்துல தான் உழைப்ப போடுவோம். கூடுதல் வருமானம் 3 இடத்துலயும் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதுதான் மிரர் பிளான். யோசிச்சு பாருங்க. இப்ப பல இடத்துல நம்ம உழைப்ப போட்டாலும் ஒரு இடத்துல வருமானம் வாங்குறதே பெரிய சிரமமா இருக்கு. ஆனா ஒரு இடத்துல உழைப்ப போடுறோம். அதுக்குண்டான வருமானமா பாத்தீங்கன்னா 3 இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மிரர் பிளானோட மகத்துவம் என்னங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்ல, 8 ஆட்டோ அப்கிரேட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பே அவுட் கமிட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரீபர்த் ஐடிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனா இருக்கு. அந்த ரீபர்த் ஐடி என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீபர்த் டேபிள் கன்சிடர் பண்ணுவோம். ஒவ்வொரு டேபிளுக்கும் உண்டான இன்கமா பாத்தீங்க அப்படின்னா 19,67,000 ரூபாய் இன்கமா நம்ம வாங்க போறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப இதுலயும் 8 ஆட்டோ அப்கிரேட் இருக்கு. அது மைண்ட்ல நம்ம ரீபர்த்ன்னு வச்சுக்கலாம். சோ ரீபர்த்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை இடத்துல இருக்குன்னா 8 இடத்துல இருக்கு. அதனாலதான் நம்ம 8 ஆட்டோ அப்கிரேட் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்ல, ராயல்ட்டியும் இங்க பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ராயல்ட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைமுறையையும் தாண்டி கிடைத்து கொண்டிருக்கிறது தான் நம்ம ராயல்ட்டின்னு சொல்றோம். உள்ள வந்தோம், ட்ரஸ்ட் தான் நினைச்சோம், ஒரு சாதாரண விஷயமா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா தலைமுறையும் தாண்டி வருமானம் நம்ம கிட்ட கிடைக்குதுன்னு நினைக்கும் போது அது சாதாரண விஷயம் இல்ல. சோ நம்ம நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் கீழே உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான். ஒண்ணும் இல்ல, ஒரு 12 நபர்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்து சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கிற நிலையை அடையும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம ட்ரஸ்ட் கீழே உறுப்பினர் ஆயிடுறோம். அது மட்டும் இல்ல, இத்தனையும் நம்ம சொல்லிட்டோம். இது நிஜமாவா அப்படின்னு சாத்தியமான்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு டவுட்டா இருக்கும். அதை இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா விளக்க போறோம். யோசிச்சு பாருங்க, உள்ள வந்துட்டோம். 1300 ரூபாய் கொடுத்து உள்ள வந்த நபருக்கு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் முதல் ஆக்டிவ் பிளான்ல தான் ஐடி கிடைக்குது. ஒரு நபருக்கு நீங்க வாய்ப்பை கொடுக்குறீங்க. அந்த வாய்ப்பை கொடுப்பதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா 1030 ரூபாய் உங்களோட டோனர் டேபிள்ல ரிசீவ் ஆக போகுது. ரிசீவ் ஆனதுல பாத்தீங்கன்னா 50 ரூபாய் 1050ல 20 ரூபாய் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு போயிருது. அது என்ன அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா நார்மலாவே எங்க உழைப்பு போட்டாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பர்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுவும் தலைமுறை தாண்டியும் இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குங்கிறது நம்மளோட ட்ரஸ்ட்ல தான் இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளுக்கும் இங்க தாய்லாந்து ட்ரிப் இருக்கு, நம்மளுக்கும் இங்க கார் ஃபண்ட் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அதுக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு வழிவகை இருக்குன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப 1050ல 20 ரூபாய் போனதுக்கு அப்புறம் 1030 ரூபாய் இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிவ் பிளான ஆக்டிவ் பண்றதுக்காக வருது. 250 பிளஸ் 750 2 ரெசிப்ட் கோடா போக போகுது.
போனதுக்கு அப்புறம் உங்களோடது பாத்தீங்க அப்படின்னா பாசிவ் பிளான்ல ஐடி என்ன ஆகுது, ரிஜிஸ்டர் ஆகுது. யோசிச்சு பாருங்க, வரக்கூடியவங்க 2 இடத்துலன்னு சொல்லிட்டோம், ஆக்டிவ் பிளான் ஒண்ணு சொல்லிட்டோம், பாசிவ் பிளான் ஒண்ணு சொல்லிட்டோம். சோ உள்ள வந்த ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது ஸ்பான்சர் பாத்தீங்க அப்படின்னா பாசிவ் பிளான்ல 250 750 ரெசிப்ட கொடுத்து ஆக்டிவ் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த 2வது நபர்ல இருந்து எத்தனை நபர்கள் கொடுத்தாலும் சரி நேரடி இணைப்புல ஒருவர் மூலமா 500 ஸ்பாட் கமிஷன் 100 ரூபாயும். அப்போ 10 பேர் வந்தாங்க அப்படின்னா 10 × 500 + 600 10 × 600 போட்டு பாருங்க எவ்வளவுன்னு சொல்லிட்டு. சோ அத்தனை இன்கம் நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா பேர் பாத்தீங்கன்னா, ஏன்னா பேருன்னு ஒண்ணு வச்சுட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். ஜனவரி பிளான். சோ மந்த்லி காலண்டர் வாங்கினதையும் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா நம்மளோட ஜனவரி பிளான். அதே மாதிரி பொருளாதார சுதந்திரத்தையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமும் ஜனவரி பிளான்லயே இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம சொல்லிட்டோம் பாசிவ் பிளான் சொல்லிட்டோம். பாசிவ் அப்படின்னா சிஸ்டம் நம்மளுக்கு நம்மளோட வரிசை அடிப்படையில வருமானம் வரக்கூடியதான் பாசிவ்னு சொல்றோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் வருமானமா 500 ரூபாயும், 2வது வருமானமா 2250, 3வது வருமானமா 6000, 4வது வருமானமா 1,45,500 ரூபாயும் வாங்க போறோம். அப்ப ஒட்டு மொத்தமா 4 லெவல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ரவுண்டு சொல்லுவோம். ஒரு ரவுண்டு முடிவுல 1,50,000 மேல என்ன பண்ண போறோம், வருமானங்கள் வாங்க போறோம். அது மட்டும் இல்ல, இங்க ஸ்பான்சருக்கும் இன்கம் இருக்கு. 4 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 13,500 ரூபாய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பான்சர் அறிமுக வருமானமும் ஸ்பான்சர் வாங்க போறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க நடக்கிறது அத்தனையுமே ஆட்டோ அப்கிரேட். என்னதான் மேடம் வேலை, எல்லாமே சிஸ்டமே செஞ்சுக்குதுங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு சிஸ்டம் கொண்டு வந்து விட்டாச்சு. அது மட்டும் இல்ல, இது இந்த ஒரே ஒரு ரவுண்டோட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஆரம்பம். அப்ப எத்தனை மடங்குல போகும்னு பாத்தீங்கன்னா 8 மடங்குல நம்மளுக்கு வருமானம் காத்துட்டு இருக்கு. 8மே ரீபர்த் ஐடியா உங்க பேர்லயே வரப்போகுது. அப்ப இதையும் எடுக்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 நபர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும்போது உள்ள வர அத்தனை வருமானத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கண்டிஷனை சிஸ்டம் வச்சிருக்குதுங்கிறப்போ எந்த அளவுக்கு பெரிய மனசு சிஸ்டத்துக்கு இருக்குன்னு பாருங்க. அப்போ என்னன்னா 8 மடங்கா வருமானம் பார்க்கும்போது 8 × 1,54,250 போட்டு பாருங்க என்ன இன்கம் நம்ம வாங்க போறோம்னு சொல்லிட்டு. அதோட நிக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 8 மடங்கா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 64 ஐடிக்கு என்ன ஆகுது, ரீபர்த் ஐடிக்கும் வருமானம் வருது. அப்ப பாருங்க 98,72,200 ரூபாய் நம்ம இன்கமா வாங்க போறோம். யோசிச்சு பாருங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடியது உள்ள வந்து 2 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். சோ இந்த இடத்துல சிஸ்டம் நம்மளுக்கு அந்த அன்னைக்கே கொடுத்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம கிரௌட் எந்த அளவுக்கு ஜெனரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன வரும், இங்க சீக்கிரமா இன்கம் வரும். சோ அங்க ஒரு 2 நபர் ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்தா போதுமான்னு கேட்டோம். இங்க கிடையாது. நம்ம எத்தனை நபர்களுக்கு வேணா வாய்ப்பு கொடுக்கலாம். 12 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அது சிஸ்டம் ப்ரமோட்டராவும், 25 நபருக்கு கூடுதலா 13 நபருக்கு சேர்த்தி கொடுக்கும்போது சிஸ்டம் மேனேஜராவும், இன்னும் ஒரு கூடுதலா ஒரு 25 நபர் கொடுக்கும்போது 50 நபர்கள் சிஸ்டம் ஹெட்டாவும், இன்னொரு 50 புதிய நபர்கள் கொடுக்கும்போது 100 நபர்கள் வரும்போது சிஸ்டம் டைரக்டர். சோ இந்த போஸ்டிங்க வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போஸ்டிங் நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தானே தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப ஒருவர் வந்தா நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அறிமுக வருமானமா 13,500 ரூபாய் சொன்னோம். அப்ப அதே மாதிரி 12 நபர்கள் வந்தா 13 × 13,500 ரூபாய் போட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, அடுத்ததுல 25 × 13,500 போடுங்க. இதே மாதிரி அத்தனைக்கும் என்ன பண்ணலாம், 100 × 13,500 போட்டு பாருங்க. ஒட்டுமொத்தமா சிஸ்டம் டைரக்ட்ல மட்டுமே 13 லட்சம் ரூபாய் ரிசீவ் பண்றோம். சோ இது 100 பேருக்கு அப்படின்னா இதுவே நீங்க 1000 பேருக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 1,35,00,000 ரூபாய். சோ இது எல்லாம் எடுக்கிறதுக்கு நேரடி இணைப்புல குறைஞ்சபட்சம் 2 நபர்கள ஸ்டார்ட் பண்ணி அன்லிமிட்டடா எத்தனை நபருக்கு கொடுத்தாலும் ரீபர்த் ஐடிக்கும் அறிமுக வருமானம் நீங்க தான் வாங்க போறீங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரீபர்த்ல 8 மடங்கா வர்றதுக்கும் என்னதான் வாங்க போறீங்க, நீங்களே தான் வருமானம் வாங்க போறீங்க. இது வரைக்கும் கேள்விப்பட்டதுல ரீபர்த் ஐடி 8 வரதே மிகப்பெரிய சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய காலகட்டத்துல 2க்குமே நம்ம தான் இன்கம் பார்க்க போறோம். நம்ம சொல்லியிருந்தோம் ஜனவரி பிளான்ல உள்ள வர்றோம், அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க உள்ள வந்துட்டோம். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 25 லெவலுக்கு இன்கம் பார்க்க போறோம். 25 லெவல் அப்படிங்கிற பட்சத்தில் சாதாரண விஷயம் இல்ல. அது எப்படி நம்மளுக்கு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கும் போதே 500 ரூபாய் இன்கம் வரும்னு சொல்லிட்டோம் நேரடி இணைப்புல.
அப்ப 10 நபருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா 10 × 500. அது மட்டும் இல்லாம ஸ்பாட் கமிஷன் ரூ. 100. அப்ப யோசிச்சு பாருங்க நம்மளோட இன்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அது ஏன் 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 2 நபர்கள்ல ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொருத்தரும் 2 நபர்களை கொடுக்கும் போதே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 25 லெவல்ல ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டு மொத்தமா வாங்கக்கூடிய வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 67 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க. இதே நம்ம ஒவ்வொருத்தரும் 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேரை கொடுத்திருக்கோம். அப்படி கொடுத்திருக்கும் போது இங்க எவ்வளவு இன்கம் நம்மளுக்கு வரும்னு பாருங்க. அப்ப வந்தது என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பொருளாதார சுதந்திரம் அடையணும்னு சொல்லிட்டு, அப்ப இத அடையறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முயற்சி செய்யறோம். நம்ம உள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை பல பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். வந்த வாய்ப்பு பெறக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பிளான்ல தான் ஃபர்ஸ்ட் உள்ள வருவாங்க. அவங்க இன்னொரு புதிய நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது பேசிவ் பிளானுக்கு கன்வெர்ட் ஆவாங்க. அப்ப ஆக்டிவ் பிளான்ல ஏதோ இருக்கு, ரொம்பவுமே ஸ்பெஷலா இருக்குங்கிறங்காட்டி தான் வரக்கூடிய நபர் அத்தனை பேருமே ஆக்டிவ் பிளானுக்குள்ள என்டர் ஆகுறோம். அப்ப என்ன அப்படின்னா, நம்ம நினைச்ச மாதிரி வருமானம் நம்ம ஆக்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம டீமையும் ஆக்டிவா வச்சிருந்தோம் அப்படின்னா ஆக்டிவ் பிளான்ல வரக்கூடிய இன்கம் அத்தனையும் நம் கைக்குள்ள அடக்கம் அப்படிங்கறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இங்கேயே இருந்துட்டுமே நீங்க நிறைய சொன்னீங்களே, ஆட்டோ அப்கிரேட் 3 சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஆட்டோ அப்கிரேட் டேபிள் மறுபடியும் 8 சொன்னீங்க. அதெல்லாம் எப்படி மேடம் போகணும்? அத்தனைக்கும் எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்? முதல்ல சொல்லும்போது 1300 ரூபாய் ஒரே ஒரு முறைன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அததான் சொல்றோம். எப்ப உள்ள வந்தாலும் சரி 1300 ரூபாய் ஒரே ஒரு முறை தான் கட்டுறோம். அது மட்டும் இல்ல, ஜனவரி மந்த்ல இருந்து நம்மளோட ஜனவரி டேபிள்ல இருந்து பிப்ரவரி டேபிளுக்கு போறதுக்கு அடுத்த வருமானத்துக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஜனவரியில வரக்கூடிய அத்தனை வருமானங்களும் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். சோ அது மட்டும் பத்தாது, எனக்கு இன்னும் தேவை அப்படிங்கறதுக்காக தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கூடுதலா இன்னொரு 2 நபருக்கு நீங்க 4 நபருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி டேபிளுக்கு போகுது. அது மட்டும் இல்ல, 2 கண்டிஷன் இருக்கு. 1 4 நபர்களை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 2 பகுதியா இங்க பிரிக்கப்படுது. 80% ஆவும் 20% ஆவும். அது என்ன மேடம் 80% கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் 80% சிஸ்டம் கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களோட இன்கம்லயே சேவிங்ஸா எடுத்து வச்சு உங்களோட வருமானத்தை பெருக்கறதுக்காக சிஸ்டம் 20% சேவ் பண்ணுது. சோ அத்தனை லெவலுக்கும் சிஸ்டமே வச்சுக்கிட்டா நான் என்ன மேடம் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, சிஸ்டம் வச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா பிப்ரவரி டேபிளுக்கு போறதுக்கு நம்மளுக்கு தேவையான 1000 ரூபாய் மட்டும் இருந்தா போதும். அது என்ன 1000 ரூபான்னு கேட்டீங்கன்னா, 2வது மாதங்கள் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி, அதுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ரீபர்த் டேபிள். அப்ப ரீபர்த் அப்படின்னாவே 1000 ரூபாய் இருந்தா போதும், நம்ம அந்த டேபிளுக்குள்ள என்ன ஆயிக்கலாம், என்டர் ஆயிக்கலாம். அப்ப என்னன்னா, உள்ள வந்த நபர்கள் 4 நபர்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய அத்தனை இன்கமையும் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன ஆயிட்டோம், எலிஜிபிலிட்டி ஆயிட்டோம். அப்ப 2 நபர் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மார்பிள் டேபிள் ஜனவரி டேபிள்ல தான் இருப்போம். அங்க வரக்கூடிய இன்கம் பார்த்து ஆட்டோமேட்டிக்கா 4 நபர்கள் இல்ல, 40 நபர்கள் இல்ல, 400 நபர்களையும் தாண்டி கொடுக்க போறோம். அது ஏன் 4ன்னு சொல்றீங்கன்னா, நீங்க வேணா எங்கேயாவது நார்மலா பேசும்போது சொல்லியிருப்போம், நல்லதா 4 பேருக்காவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்க அந்த அற்புதமான வாய்ப்பை குறைஞ்சபட்சம் 4 நபர்களுக்கு கொடுக்கும்போது இன்கம் நம்மளுக்கு அன்லிமிட்டடா இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இங்க உள்ள வந்துட்டோம் 80%ல பாத்தீங்கன்னா 4 நபர்களை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 400 ரூபாயும், அது மட்டும் இல்ல 20%ல வேலட்ல பாத்தீங்கன்னா 100 நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம முதலே சொல்லிட்டோம், ஒரு நபர் உள்ள வந்தாங்க அப்படின்னா நேரடி வருமானமா 500 ரூபான்னு சொல்லிட்டோம். அது 80%ல 400 ரூபாயாவும் 20%ல 100 ரூபாயும் என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. அப்ப 20%ல 1000 ரூபாய் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்கம் எங்க போகுது அப்படின்னா அடுத்த டேபிளுக்கான பிப்ரவரி டேபிளுக்குள்ள என்டர் ஆகுது. சோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி மந்த்ல ஜனவரி டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 25 லெவல்ல இன்கம் பார்த்தோம். எங்க எல்லாம் ரீபர்த் டேபிள் அப்படின்னு சொல்றோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம 15 லெவலுக்கு தான் இன்கம் பார்க்க போறோம். அந்த 15 லெவலுக்குமே 1000 ரூபாய் தான் பிரிஞ்சு வரப்போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க,
இன்கம் இந்த லெவல்லயே என்ன ஆக போகுது, 15 லெவலுக்குள்ளேயே 1000 ரூபாயும் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆக போகுது. அப்ப இன்கம் எந்த அளவுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பாருங்க, 15 லெவல்லயே. அப்ப என்னன்னா இங்கேயும் 8 டேபிள் இருக்கு. அந்த 8 டேபிளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 15 லெவல்ல இருக்கு. அப்ப அந்த 15 லெவலும் அதே 1000 ரூபாய் தான், அதே 19,67,320 ரூபாய் தான் இன்கம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ். 2 நபர்களையும் தாண்டி நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்கம். உங்களோட டீம்ல நேரடி இணைப்புல 40 பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 40 × 500 போட்டு பாருங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் இந்த இடத்துல என்னன்னு தெரியும். அதே 2வது லெவல்ல உங்களுக்கு 60 பேர் இருக்காங்களா, 60 × 100 போட்டு பாருங்க, உங்களோட 2வது லெவல் இன்கம். அப்ப இந்த இடத்துல வந்துட்ட மேடம், அங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஜனவரி பிளான்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு இன்கம் போய்கிட்டு இருக்கும். 2வது டேபிளையும் பிப்ரவரி டேபிளையும் என்ன ஆகும், உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல மேம் வாய்ஸ் கிளியரா இருக்கு மேம்? இப்போ ஓகே மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே வாய்ஸ் ஓகே மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிப்ரவரியில இருக்கோம். இப்ப இதுக்கும் அடுத்த கட்டத்துக்கும் எப்படி மூவ் ஆகுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்கிரேடுக்குள்ள போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் அப்கிரேடுக்குன்னு பாத்தீங்கன்னா 2100 முதல்ல உள்ள வந்தோம். நம்மளோட ஜனவரியில பாத்தீங்க அப்படின்னா 1050, அதுக்கப்புறம் ரீபர்த்துக்கு உள்ள வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்கிரேடுக்குள்ள போறோம். 1050ஓட டபுள் 2100. அப்ப என்ன அப்படின்னா அப்கிரேடு எல்லாமே 25 லெவலுக்கு வரப்போகுது. 2100 ரூபாய் 25 லெவலுக்கும் பிரிஞ்சு போகுது. எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல நம்மளோட மார்ச் பிளான்ல இருக்குன்னு பாருங்க. அப்ப 2100 ரூபான்னு சொல்லிட்டோம். சிஸ்டம் 2080 எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடி எங்க கொண்டு வந்தாச்சு, மார்ச் பிளானுக்கு கொண்டு வந்தாச்சு. எங்கேயும் எந்த வேலையும் என்ன பண்ணவே இல்லை, நம்ம செய்யவே இல்லை. நம்மளோட முழு உழைப்பு எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜனவரியில தான். சோ முதல் மாசத்தோட உழைப்பு 12 மாசத்துக்கும் கிடைக்குங்கிற மாதிரி முதல் மாசத்தோட உழைப்பு ஆயுசையும் தாண்டி தலைமுறையையும் தாண்டி இந்த இடத்துல கிடைக்க போகுதுன்னா நம்ம எந்த இடத்துல உழைப்ப போடணும்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க பாருங்க, இதே மாதிரி உங்களோட நேரடி இணைப்புல எவ்வளவு வரணும், எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவா இருந்து கால்குலேட் பண்ணும்போது இங்க போட்டிருக்கிற 2x2 மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 135 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையில எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் இருக்கு, அதே உழைப்பை எத்தனை நாள் போட முடியும்னு பாருங்க. சோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறதுல ஒரு 10% நடந்ததுன்னா நம்மளுக்கு இன்கம் என்ன வரும், ஏன் 1% நடந்ததுன்னா இன்கம் என்ன வரும்னு கால்குலேட் பண்ணுங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. சோ இங்க மட்டும் இருந்துட்டமே, அடுத்ததுக்கு எங்காவது போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரீபர்த். அது என்ன மேடம் மாறி மாறி வருது, ஒரு டைம் அப்கிரேடுன்னு சொல்றீங்க, ஒரு டைம் ரீபர்த்ன்னு சொல்றீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கம் 25 லெவல்ல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 15 லெவலுக்கு போகும்போது நம்மளோடதுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் இருந்தா போதும். ஏன்னா சீக்கிரமா 1000 ரூபாய் ரீச் ஆயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்கம் பாக்குறதுக்கும் நம்மளோட ஐடி என்ன ஆகுது, மிரர் ஐடியா நம்ம எங்க போகுது பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல்ல. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2வது ரீபர்த் பிளான் இந்த இடத்துல வருது. அது மட்டும் இல்ல, இங்கேயும் அதே 15 லெவல் முதல் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் 15 லெவலுக்கு பிரிஞ்சு வருது. சோ இப்ப இங்க 4வது பிளான்ல இருக்கும். ஐ மீன் ஒட்டு மொத்தமா இப்ப பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கும். சோ ஏப்ரல் மந்த்ன்னு பாக்கும்போது நம்ம ஏப்ரல் ஏன் நம்மளோட மாதத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட வருமானங்கள் மேன்மேலும் பெருகிட்டே வரும் அப்படிங்கறத இதை வச்சே நம்ம கண்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட 2வது அப்கிரேடு போக போறோம். அந்த 2வது அப்கிரேடுக்கு தேவையான அமௌண்ட் பாத்தீங்கன்னா 4200 ரூபாய். அப்ப முதல்ல உள்ள வந்தோம் 1050, அதுக்கப்புறம் ரீபர்த்துக்குள்ள வந்தோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2100க்கு வந்தோம், அதுக்கப்புறம் ரீபர்த்துக்கு வந்தோம். இப்ப எகைன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்கிரேடுக்கு போக போறோம். அப்ப என்னன்னா இந்த 4200 ரூபாய் நம்ம கையில கொண்டுட்டு போகணுமானா கிடையாது. எப்பவும் போல சிஸ்டம் பிரிச்சு வைக்கிற மாதிரி 20%ல 4200 ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த டேபிளுக்கு போயிடும். அந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா மே டேபிள். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன இங்க 20%ன்னு சொல்லிட்டீங்களா, அந்த 4200 ரீச் ஆனதுக்கு அப்புறம் 100% இன்கம் உங்களுக்கு தான். எல்லா டேபிள்லயும் பாத்தீங்க அப்படின்னா
உங்களோட இன்கம் அந்த 20% அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் 100% இன்கமும் நீங்களே தான் யூஸ் பண்ணிக்க போறீங்க. அப்ப அடுத்தது பாருங்க மே. சோ இங்க பாருங்க 4200 பாத்தீங்க அப்படின்னா 25 லெவலுக்கு பிரியுது. ஒட்டு மொத்தமா 276 கோடி ரூபாய் நம்ம வாங்க போறோம் 2x2 மேட்ரிக்ஸ்லயே. சோ ஒவ்வொருத்தரும் ஒரே மாதத்துல இந்த உழைப்ப போட்டாங்க அப்படின்னா 25 லெவல்ல ரீச் பண்ணுவானா அவங்களோட டேலண்ட பொறுத்து இருக்கு. எனக்கு எடுத்ததையுமே 1000 பேர் தெரியும் மேடம், நான் 10 நாள்ல கொடுத்துருவேன் 1000 பேர் அப்படின்னா எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்னு பாருங்க. ஒரு சிலர் நான் 10 பேர் தான் கொடுப்பேன் மேடம், அடுத்த நாள் 10 பேர், அதுக்கடுத்த நாள் 10 பேருன்னு சொல்லிட்டு நான் டீமை கட்டமைப்பேன் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த வருமானம் இந்த இடத்துல இருக்கு. அப்ப எத்தனை நபர்கள் உங்க நேரடி இணைப்புல இருக்காங்க, 2வது லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. 4200 ரூபாய் 25 லெவலுக்கு பிரியுது. அப்ப என்னன்னா 25 லெவலே காமனா இருந்தாலும் அப்கிரேட் ஆகக்கூடிய உள்ள வரக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிறதுனால நம்மளோட இன்கமும் என்ன ஆயிட்டு வந்துட்டு இருக்கு, அதிகரிச்சு வருது. அது மட்டும் இல்ல அடுத்த டேபிளுக்கு பாத்தீங்கன்னா ரீபர்த். சோ ரீபர்த்னாவே சொல்லிட்டேன் 1000 ரூபாய். அப்ப அந்த 20%ல 1000 ரூபாய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் 100% இன்கம் இந்த இடத்துல வந்திருக்கும். அது மட்டும் இல்ல இங்க மட்டும்தான் இன்கம் வந்துட்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்ப இந்த இடத்துல நம்ம இருக்கோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனையிலுமே 100% இன்கம்க்கு நம்ம வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிட்டு இருப்போம். அப்ப 100% இன்கமும் நமக்கு தான். இப்ப இதுவே இந்த அளவுக்கு இருக்கே, இதுக்கு மேலயும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கு ஜூன். இது பாத்தீங்கன்னா 3வது ரீபர்த் பிளானு. இங்க பாத்தீங்கன்னா நான் ரீபர்த்னாவே காமனா சொல்லிட்டேன், இதை நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இருந்துட்டோம். மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு, யாருமே நினைச்சு பார்க்க முடியாத வாய்ப்பு எந்த இடத்துல இருக்குன்னா அடுத்த பிளான்ல இருக்கு. சோ ஜூலை பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா 3வது அப்கிரேட் இருக்கு. 3வது அப்கிரேடுக்கு 8400 ரூபாய். சோ அப்ப இதுல வரக்கூடிய இன்கம்ல இருந்து 20%ல 8400 ரூபாய் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஐடி எங்க போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூலைல. சோ அப்ப 8400 ரூபாய் எத்தனை லெவலுக்கு பிரியுதுன்னா அதே 25 லெவலுக்கு பிரியுது. அப்ப முதல்ல உள்ள வந்த ஜனவரியில பாத்தீங்க அப்படின்னா 1050 ரூபாய் 25 லெவலுக்கு பிரிஞ்சது. 3வதுல பாத்தீங்க அப்படின்னா மார்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 2100 ரூபாய் 25 லெவலுக்கு பிரிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேல பாத்தீங்க அப்படின்னா 4200 ரூபாய் 25 லெவலுக்கு பிரிஞ்சது. 3வது அப்கிரேடு பாத்தீங்கன்னா 8400 ரூபாய் 25 லெவலுக்கு பிரியுது. இப்ப யோசிச்சு பாருங்க இன்கம் எந்த இடத்துல ரீச் ஆகும்போது அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 672 கோடி ரூபாய் 2x2 மேட்ரிக்ஸ்ல இருந்தாலே கிடைக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. இங்க அந்த அளவுக்கு வேண்டாம், ஒரு 2 பேர் உங்க நேரடி இணைப்புல ஜூலைக்கு பாத்தீங்க 8400 பிளானுக்கு வர்றாங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து 4000 ரூபாய் வாங்குறோம். இதே ஒரு 10 பேர் வர்றாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 10 × 4000 போட்டு பாருங்க 40,000 ரூபாய். அப்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஜனவரியில 4 நபருக்கு வாய்ப்பை கொடுத்து நம்மளோட டீம் மெம்பர்ஸையும் அதே ஃபாலோ பண்ணும்போது அழகா நம்மளோட 20% 80%ல என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அடுத்தடுத்த டேபிளுக்கு தானாவே என்ன ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம், சிஸ்டமே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கு. அததான் முதல்லயே சொன்னோம் ஆட்டோ அப்கிரேடுன்னு. இப்போ இது வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம். இதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆட்டோ அப்கிரேட்ல மட்டுமே 1083 கோடி ரூபாய் நம்மளுக்கு இன்கம் இருக்கு. அதுல 1% நடந்தா கூட நம்மளோட ஆயுசுக்கும் நம்ம சம்பாரிச்சாலும் கிடைக்க முடியாத வருமானம் இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆகஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா 4வது ரீபர்த் இந்த இடத்துல ஏற்கனவே இருந்ததுல இருந்து 8400 அப்கிரேட் பிளான்ல இருந்து இந்த 1000 ரூபாய் மட்டும் ரீச் ஆனது எங்க வந்துட்டோம் அப்படின்னா ஆகஸ்டுக்கு வந்துட்டோம். அதே 15 லெவல்ல இந்த இன்கம் எடுக்கிறோம். இதுல இருந்து 20% 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அடுத்த டேபிளுக்கு போறோம். எல்லாத்துலயுமே 20% சொல்றீங்களா மேடம், 80% எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 80% தான் உங்களோட இன்கம். அப்ப யோசிச்சு பாருங்க சிஸ்டம் அடுத்த அப்கிரேடுக்கு எவ்வளவும் உங்களுக்கு எவ்வளவும் சிஸ்டம் கொடுத்துருக்குன்னு பாருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பிளான்லயும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மட்டும்தான் சீக்கிரமா ரீச் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இன்கம் அடுத்தடுத்த பிளானுக்கு என்ன பண்ணும், சிஸ்டம் கடத்த போகுது. அது மட்டும் இல்ல செப்டம்பரா இருக்கட்டும், அக்டோபர் பிளானா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல நவம்பர் அப் டு எண்ட், நவம்பர் டிசம்பர் இது வரைக்கும்
அத்தனையிலுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணுது நம்மளுக்கு அதே 15 லெவலுக்கு 1000 ரூபாயை பிரிச்சு கொடுத்து 19,67,320 ரூபாய் 2x2 மேட்ரிக்ஸ்ங்கிறத மைண்ட்ல வச்சுக்குங்க. நம்ம மினிமமே 4 பேருக்கு கொடுத்து உள்ள வர்றோம். அப்ப மினிமம் நீங்க 4 பேருக்குன்னு போட்டு அத்தனை டேபிளையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு இன்கம் சொல்லிட்டு. அப்ப 4 பேர்ல ஆரம்பிச்சு நான் சொன்ன மாதிரி 400 பேரையும் நம்ம தாண்டி போக போறோம். அதுக்கு காலங்கள் எவ்வளவு எடுத்துக்க போறோம் அப்படிங்கறத ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்ம தான் முடிவு பண்றோம். சோ இது வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம் மேடம். இதுக்கப்புறமும் 20, 80ன்னு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுதான் கடைசி. சோ இத்தனை அற்புதமான வாய்ப்புலையும் நம்மளுக்கு இன்கம் அத்தனை டேபிளையும் இப்ப வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இப்ப பார்த்தேன் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடியது 12வது டேபிள்ல தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. 12 டேபிளையும் இன்கம் அழகா ஒவ்வொரு டேபிள்லயும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல உழைப்ப போட்டோம், 12 இடத்துல வருமானம் வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமா என்னங்கிறத நம்ம யோசிப்போம். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டேபிள் இல்லாதபடியா இதுல வரக்கூடிய 20, 80ங்கிறதே பிரிவே கிடையாது. 100% இன்கமும் உங்களுக்கே தான். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு நம்மளோட நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு. இத்தனை வாய்ப்பை சொல்லியிருக்கீங்க மேடம். இதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் இல்லைன்னா வாழ்க்கையே நல்லா இருக்காது. அது எல்லாத்துக்குமே தெரியும். இங்க பாருங்க, இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு யாரு உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்கதான் உங்களுக்கு உங்களை மனசார பாராட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வாழ்த்தி உங்களை ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, 24 மணி நேரமும் லாகின் பண்ணக்கூடிய ஹெல்பிங் சிஸ்டம் நம்மளோட ப்ராஜெக்ட்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, லாகின் தான் 24 மணி நேரம். நம்ம வாங்கக்கூடிய வேலட் பாத்தீங்க அப்படின்னா 8 மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நம்ம தான் இப்ப டைமே தேவையில்லை. ஏன்னா 5 ஐடி 10 நபர்கள் 20 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அதுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு தயாரா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா டொனேஷன் பாத்தீங்கன்னா பீப்புள் டு பீப்புள் டிஜிட்டல் வேல்யூ மூலமா போகுது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, வித்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா பே அவுட் கமிட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அற்புதமான வருவாயா கொடுக்க போகுது. இன்னையில இருந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ பே அவுட் கமிட்டிக்கு உங்களோட சார்பாவும் அறக்கட்டளையோட சார்பாவும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தான் உள்ள இருக்க போறாங்க. இன்னைக்கு இருக்கிற 10 பேரு நாளைக்கு வேற ஒரு 10 பேரா மாறலாம். ஏன் இன்னொரு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்களுமே அந்த கமிட்டிக்குள்ள இருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டமே நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல் பே அவுட் வாங்கின அத்தனை பேர்த்தோட லிஸ்டும் பிகினிங்ல ஒரு வீடியோவா பார்த்தோம். உங்களின் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வாரங்கள் அதே மாதிரி பே அவுட்டோட அமௌண்ட் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கண்டிஷனை பார்க்கலாம். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்றது 1000 ரூபாயில இருந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். அது என்ன மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. 1000 கால்குலேட் பண்ணீங்கன்னா மாதம் 4000 தான் வரும். இதே 25,000 கால்குலேட் பண்ணி பாருங்க, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இங்க என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. வருங்காலங்களில் அது மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1 லட்சமாவும் 10 லட்சமாவும் மாறக்கூடிய வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்கு. காரணம் என்னன்னா மக்களுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய திட்டம் மக்களுக்காக உதவி செய்யறதுக்கு எந்நேரமும் ரெடியா காத்துட்டு இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, வித்ட்ரா பண்றதுக்கு தான் 1000 ரூபாயே தவிர வேலட்ல இருந்து இன்னொரு வேலட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு 300 ரூபாய் இருந்தா போதும். அந்த 300 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணி என்ன மேடம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு கீழே வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கீழே வரக்கூடிய நபர்கள் நேரடி இணைப்புல இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடியா கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப அழகா என்ன பண்ண முடியும், டிராவல் பண்ண முடியும். உங்க டீம்லயே ஒரு 4 பேர்த்துக்கிட்ட 300 ரூபாய் இருக்கு அப்படின்னா 4 பேர்த்துலயும் ஏதோ ஒரு யார் ஐடி ரிஜிஸ்டர் பண்ற போறோமோ அவங்களோட ஸ்பான்சருக்கு அந்த 300 டிரான்ஸ்பர் பண்ணுங்க. 1200 ரூபாய் வேலட்ல இருக்கும். அழகா நியூ ஐடியா கிரியேட் பண்ணி அப்பவே என்ன பண்ண முடியும், INR-ஆவும் இந்தியன் ருபீஸாவும் மாத்த முடியும். சோ அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. எப்படி வேணும்னாலும் மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி அவங்களே என்ன பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாம்னு இந்த இடத்துல இருக்கு. சர்வீஸ் சார்ஜ் எந்த இடத்துலயும் இந்த இடத்துல நோ சர்வீஸ் சார்ஜ்னு எங்கேயுமே கிடையாது. பல ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு கைக்கு வரக்கூடிய வருமானமே 90% சர்வீஸ் சார்ஜ்ல போயிடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் எதுவும் இல்ல, கம்பெனியும் எதுவும் இல்ல. யோசிச்சு பாருங்க, எல்லாமே இருந்து எந்த அளவுக்கு நம்ம இருக்கோங்கிறது தெரியும். இங்க எதுவுமே இல்லங்கிற பட்சத்தில் சிஸ்டம் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, சிஸ்டத்துல இருக்கிற பாத்தீங்க அப்படின்னா கமிட்டி மெம்பர்ஸ்
அத்தனை பேர்த்துக்கும் சப்போர்ட்டா இருக்க போறாங்க பொதுமக்களுக்கு. அது மட்டும் இல்ல, வித்ட்ரா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 10% இன்கம் பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஹெல்பிங் பண்ண போற பேசிவ் பிளானுக்கு ஹெல்பிங் ஐடியா கன்வெர்ட் ஆக போகுது. யோசிச்சு பாருங்க, நம்ம டொனேஷனே மிகப்பெரிய உதவின்னு சொல்லிட்டோம். அதை தாண்டி இன்கம் கொடுக்கக்கூடியதுல இருந்து 10% மட்டும் சிஸ்டம் எடுத்து, அதுவும் இல்லாம சிஸ்டமே வச்சுக்கல, அதையும் யோசிக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பேசிவ் பிளானுக்கு வெயிட் பண்ணியிருக்கிற மக்களுக்கு சீக்கிரமா அவங்களுக்கு இன்கம் போகணும்னு ஹெல்பிங் ஐடியா ஜெனரேட் பண்றது எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல வந்ததுக்கே நம்ம என்ன பண்ணலாம், உள்ள என்ட்ராகி நம்மளோட டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, மினிமம் 2 நபர்களை ஸ்டார்ட் பண்ணி 4 நபர்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஒட்டுமொத்த 12 டேபிள்லயும் நம்ம வரக்கூடிய இன்கம் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். சோ இப்பவே நம்ம உள்ள ஜாயிண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். உங்களை அழைச்சிட்டு வந்த நபருக்கு உங்களோட நேமு, மொபைல் நம்பர், ஜிபே நம்பர், போன்பே நம்பர் என்ன உங்க மொபைல்ல பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிருக்கீங்களோ அக்கௌண்ட் டீடைல்ஸ், இந்த டீடைல்ஸ கொடுத்துட்டு சிஸ்டத்துக்குள்ள நானும் என்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் லாகின் இருக்கு. சோ உங்களை எந்த செகண்ட் நீங்க நினைச்சாலும் இந்த செகண்டே நினைச்சிட்டீங்கன்னு தெரியுது. இப்ப இருந்தே டிராவல் பண்ண போறீங்க. சோ ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ட்ரஸ்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா 5 ப்ராஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். 2வது ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு கிரிப்டோ 25ங்கிற ப்ராஜெக்ட் ரன் ஆக போகுது. சோ அந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஎன்ஆர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கிரிப்டோவும் இதுக்கு ஈக்குவலண்டா நம்மளுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிற மிகப்பெரிய மேம்போக்கு சிந்தனையோட ஆரம்பிச்சிருக்கும் சிஸ்டம். யோசிச்சு பாருங்க, இங்க மட்டும் இல்ல அங்கேயும் நம்மளோட ட்ரஸ்டோட வேலைப்பாடு இருக்குது அப்படிங்கறது இந்த இடத்துல தெள்ள தெளிவா தெரியுது. அதனோட மட்டும் இல்லாம வெளிப்படைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத 5 மணிக்கு ஆரம்பிச்சு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு உண்டான யோகாவையும் கத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கைக்கோட பொருளாதார சுதந்திரத்தோட வெளிப்படைத்தன்மை என்னங்கிறதும் உறுதிப்படுத்திட்டு அடுத்த ப்ராஜெக்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். அப்ப பாருங்க, அடிஷனல் ஏற்கனவே இதுலயே இத்தனை இன்கம் இருக்கு, 2வது ப்ராஜெக்ட்லயும் சேர்த்து இருக்குன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் பொருளாதார சுதந்திரம் அடைவோம் அப்படிங்கறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, 3வது ப்ராஜெக்டும் எம்பவர் சொல்யூஷன். 4வது ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். உமனுக்குனே தனி மரியாதை நம்மளோட ட்ரஸ்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை உறுதிப்படுத்தும் வகையா ப்ராஜெக்டே தனியா இருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மகளிருக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, 5வது ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல் இஸ் என்ரிச். யோசிச்சு பாருங்க, அத்தனையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது ஆல் இஸ் என்ரிச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான். இதுக்கு மேல வேற எதுவுமே எனக்கு பொருளாதார சுதந்திரத்துல தேவையே இல்லை அப்படின்னு முடிவு வந்து எந்த இடத்துல எடுப்போம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த கேஸ் 25லயே அவ்வளவு இன்கம் இருக்கு. அப்ப 5வது ப்ராஜெக்டுக்கு நம்ம ரீச் ஆகும்போது எப்படி இருப்போம்னு சொல்லி நீங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட ட்ரஸ்டுக்கு கீழே நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அத்தனையுமே எல்லா மக்களுமே உள்ள வரக்கூடிய 1300 ரூபாய்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு பொருளாதார சுதந்திரம் அடையக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வழி இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. அந்த வழியில அத்தனை பாதைகள் இருந்தாலும் இதுதான் நம்மளுக்கான வெற்றி பாதை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டிராவல் பண்ண முடிவெடுத்த அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். பாதைகள் எத்தனையா இருந்தாலும், வாய்ப்புகள் எத்தனையா இருந்தாலும் அதை யார் பயன்படுத்தணும்னு முடிவெடுக்கிறோமோ அப்பவே நம்மளோட பொருளாதார சுதந்திரத்துக்கான முதல் படியை எடுத்து வச்சுட்டோம். சோ உள்ள வந்த அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மகளிர் சார்பா தெரிவிச்சுக்கிட்டு, கேட்டு மகிழ்ந்த நல்லுள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ உஷாராணி மேம். அனைவருக்கும் புரியும் வகையில் விளக்கம் தந்ததற்கு அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விதைப்பது சிறு விதைதான், ஆனால் அதன் விருட்சகம் என்பது மிக பெரியது என்பதை அழகாக எடுத்துரைத்த உஷாராணி மேம் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் நலன் கருதி மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் நம்மளோட கேஸ் 25 திட்டம். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம்.
இங்கு இன்று புதியதாய் வருகை தந்துள்ள சகோதர சகோதரிகள் அனைவரும் தங்களை இங்கு அழைத்து வந்தவரின் உரிய தகவலை பெற்று நமது ப்ராஜெக்டில் இணைந்து பொருளாதார முன்னேற்றத்தை அடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாள் பொன்னாள் அப்படின்னு தான் சொல்லணும். நம் அனைவரின் வாழ்க்கையும் மாற்றி இனி செல்வத்தை மட்டும் கொடுக்க ஆரம்பமாகும். அப்படிப்பட்ட நாள் தான் இன்றைய நாள். நாம் மற்றும் பயனடையாமல் நம்மை சார்ந்த அனைவரையும் நாம் பயனடைய செய்வோம். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.